ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் மன்னன் ஸ்பெஷல் எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் ஏதோ ஒரு ஆள் தண்ணிக்குள்ள மயங்கி கிடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள இந்த கரையோர தண்ணி இருக்குல்லையே, அது பக்கத்துல ஒரு ஆள் மயங்கி கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மயங்கி கிடக்கிறது நம்ம சன் தான். சன் வந்து ரொம்ப நேரமா அந்த கரையோரமாவே மயங்கி கிடக்கிறான். அவன் பக்கத்துல நிறைய பொருள் அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி கலைஞ்சு போய் கிடக்கு. நம்ம சன் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா கண் முழிச்சு அவன் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்குறான். பக்கத்துல எல்லா பொருளுமே ஒரு மாதிரி மெஸ்ஸியா கலைஞ்சு போய் கிடக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கல கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம லின் வந்து அப்படியே மயக்கப்பட்டு அந்த கரையோரம் அப்படியே விழுந்து கிடக்க. நம்ம சன் வந்து நம்ம லின்னை பார்த்துட்டு எந்திரிச்சு நம்ம லின் பக்கத்துல போய் லின் எந்திரி, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க. ஆனா நம்ம லின் பக்கத்துல இருந்து எந்த ஒரு சவுண்டுமே காணும். நம்ம சன் இருந்துட்டு என்ன பண்றோம்னா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இந்த ஹார்ட்ல கையை வச்சுட்டு அமுக்குவாங்களே அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த வாயோட வச்சு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம லின் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்படியே மயங்கி போய் தான் கிடக்கான். நம்ம லின் வந்து மயங்கி போய் கிடக்க. அவனுக்கு வந்து அந்த வழக்கமா வரும் இல்லையா, அந்த பாம்பு கனவு, அந்த மாதிரி கனவு தான் இப்பயும் நம்ம லின்னுக்கு வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. அந்த கனவோடையவும் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸும் வந்து கேட்குது. அதாவது என்னன்னா, நம்ம சன்னும் லின்னும் நம்ம லின்னோட அப்பா வீட்டுல இருக்கும்போது நம்ம லின் வந்து பேசியிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு அப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க என்ன காப்பாத்துனாங்க, அது வந்து மேஜிக்ன்ட்டு எல்லாருமே சொன்னாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் ஓட நம்ம லின்னு இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கா. நம்ம சன் பையன் நம்ம லின்னுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் நிறைய கொடுத்துட்டே இருக்கா. அப்படி கொடுக்க நம்ம லின் வந்து ஒரு வழியாக கண்ணும் முழிச்சிட்டா. கண் முழிச்சு எந்திரிச்சோடனேவும் நம்ம லின் இருந்துட்டு பீஸ் சன் அப்படின்னு சொல்லிட்டு சன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட நம்ம லின் கேட்குறான். நம்ம லின் வந்து சன் அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம சன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அங்கே அப்படியே கட் பண்ண என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லின்னும் சன்னும் எப்படி அந்த ஐலாண்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்கட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா. அதுக்காண்டி ஒரு க்யூட்டான பேக் ஸ்டோரி தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டோரி வந்து என்னன்னா, நம்ம 3 இன்டர்ன்ஸ்மேவும் ஒரு வழியாக கிராஜுவேஷனும் ஆயிட்டாங்க. கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து குரூப்பாக ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜுலாதேஷும் நம்ம சென் பையனும் கூட இருக்காங்க. அவங்க 2 பேரும் அங்கே க்யூட்டான ரொமான்டிக்கான ஃபோர்ஸ்லாம் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு அந்த கிராஜுவேஷன் டேல என்ன வேலைன்னு தெரியல. இவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. அப்புறம் நம்ம க்யூட்டான எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமன்யோ அவங்க 2 பேரும் கூட செம க்யூட்டாக அழகாக அங்கே ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம பேம் பிரேம் அவங்க 2 பேரும் அங்கே ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று நம்ம லின் பையன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அப்படி ரசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம சன் வந்து அவன் கையில் ஒரு பொக்கேவை கொண்டு வரான். நம்ம சன்னு அதை கொண்டு வந்து நம்ம லின் கையில் கொடுத்துட்டு நான் என்னோட ஜுவல்லரி ஃபேமிலிக்கு இன்வைட் பண்ணுறேன் ஒரு ஜுவல்லரி டிசைனரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, இதை வந்து நம்ம லின் அந்த பொக்கேவை வாங்கிட்டு தேங்க்யூ மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம சன் இருந்துட்டு லின் கையில் இன்னொரு கவர் தரேன், இது வந்து குண்டாடி நூல் எனக்கு தரது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட தர, நம்ம லின்னும் அந்த கவரை வாங்கிட்டு என்ன அது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சன் இருந்துட்டு ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின்னும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸ் ஆயிடும். அதை பார்த்துட்டு நம்ம சன் இருந்துட்டு அவனை பார்த்து க்யூட்டாக சிரிக்க, நம்ம லின் இருந்துட்டு நம்ம 2 பேர் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சன்னும் அவன் கையை பிடிச்சிட்டு ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடிடுறான். இது எல்லாமே நம்ம 12th எபிசோடில் லாஸ்ட்லேயே பார்த்துருப்போம் இல்லையா. அப்படி இழுத்துட்டு ஓடினவங்க தான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் ஹனிமூனுக்கானே அந்த ஐலாண்டுக்கு வரும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புயல் அடிச்சு அவங்க வந்து போட் வந்து அப்படியே கவுந்திருக்கும் போல. அதனால தான் இவங்க 2 பேரும் அந்த ஐலாண்ட்லேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. நம்ம சன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த கரையோரம் நின்று ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கும் டயர்ட் ஆயிடுச்சு போல வந்து இங்கே உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்துருக்கும் போது நம்ம லின் வந்து என்னன்னு கேட்க, பீசன் நம்ம 2 பேரும் எப்படி இந்த ஐலாண்டில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு அவனை பார்த்து ஏன்டா உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா, எல்லாம் மறந்துருச்சா, உனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம லின் பையன் க்யூட்டாக சிரிச்சிட்டு இல்லை எனக்கு எதுவும் மறக்கல, எல்லாம் ஞாபகம் இருக்குது, நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்காண்டி இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு இருந்தோம், நீங்கள் தான் போட் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு புயல் வந்துச்சு, அப்படியே 2 பேரும் கவுந்துட்டான், அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்ட்டே தெரியல, எதுவுமே ஞாபகம் இல்லை, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு அப்படியா டே அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக வருது, உனக்கு எதுவும் மறக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே கவலைப்படாத, நம்ம 2 பேரும் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், நீ எதையும் நினச்சி கவலைப்படாத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சனுக்கு சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு, சரி ஏதாவது கிடைக்குமா, ஹெல்ப்க்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அந்த கீழே எல்லாம் கிடந்துருச்சு இல்லை திங்ஸ், அதில் போய் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லின்னோட மொபைல் கிடைக்குது. அந்த மொபைல் வந்து நம்ம லின் எடுத்துட்டு பீசன் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு, நம்ம என்னோட மொபைல் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன்னும் பக்கத்தில் வரான். ஆனால் அந்த மொபைல் வந்து எந்த ஒரு யூஸ்க்குமே இல்லை. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் வந்து ரொம்ப நாளாக தண்ணிக்குள்ளேயே இருந்ததுனால அது வந்து ஃபோன் டெட் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம லின்னுக்கு அந்த மொபைல் யூஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம லின் பையனும் அந்த மொபைலை தட்டி பார்க்குறான், அப்புறம் ஊதி பார்க்குறான். அவனும் எப்படியோ ட்ரை பண்ணுறான் அந்த மொபைல் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகிற மாதிரியே தெரியல. நம்ம லின்னுக்கு வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்குது. அப்படி சேட் ஆகிட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, என் மொபைல் ஒர்க் ஆகலாட்டி என்ன, உங்கள் மொபைல் ஒர்க் ஆகும் இல்லையா, என் மொபைல் இங்கே இருக்கணும், உங்கள் மொபைல் இது பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும், நான் போய் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்லிட்டு தேடலான்ட்டு அங்கேருந்து போனால், நம்ம சன் பையன் என்ன பண்ணுறான்னா லின் கையை பிடிச்சிட்டு இல்லை அதை தேடாத, அதை தேடுறதுனால நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும், அதை தேட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்
சொல்ல லின் இருந்துட்டு ஆனால் ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்துட்டு ஏன்னா நான் மொபைல் இங்கே கொண்டு வரலடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொன்னோடனே நம்ம லின்னுக்கு இதை கேட்டோடனே பயங்கரமான ஷாக்கு. என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்துட்டு ஆமாம் நம்ம 2 பேர் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் மொபைல்லாம் கொண்டு வரல. அதை கொண்டு வந்தால் தேவையில்லாமல் கால் மேலே கால் வந்துட்டு இருக்கும், ஒர்க்கை பற்றியெல்லாம் பேச வேண்டியது இருக்கும், ஏன் தேவையில்லாமல் நம்ம டைம் அது கூட வேஸ்ட் பண்ணணும், அதனால தான் நான் மொபைல்லாம் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல நம்ம லின்னுக்கு பயங்கரமாக கோவம். ப்ளீஸ் சார் நீங்கள் என்ன லூஸா, ஏன் தேவையில்லாமல் மொபைல்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருந்தீங்க, நீங்கள் மொபைலை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டீங்களே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம சன் கிட்ட கத்திட்டு நம்ம லின் வந்து அங்கேருந்து போயிடுறேன். நம்ம சன் பையன் என்ன பேசுறேன்ட்டே தெரியாமல் தலையை சொரிஞ்சுக்கிட்டு அட கடவுளை இந்த வைஃப் கிட்ட இருந்து திட்டு வாங்குறது எவ்வளோ கொடுமையாக இருக்குன்ட்டு எனக்கு இப்போதான்ப்பா புரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அங்கே புலம்பிக்கிட்டேவும் நின்றுட்டு இருக்கான். அங்கே அப்படியே கட் பண்ண என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லின் வந்து அந்த வழக்கமாக அந்த மரத்து கடையில் உட்காந்து அந்த மொபைல் அப்படியே தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கா. நம்ம சன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பீச் மண்ணில் SOS அவசரம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்கேன். இதை பார்த்தா நம்ம லின் இருந்துட்டு ப்ளீஸ் சன் என்ன பண்ணுறீங்க, இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்துட்டு ஒர்க் ஆகும் தான் நான் நினைக்கிறேன், சென் வந்து ஹெலிகாப்டரில் நம்மளை தேடிட்டு இந்த பக்கம் வந்தானா இதை பார்த்தானா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதை பார்த்துட்டு நம்மளை கண்டுபிடிப்பால அதனால தான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு சரி ஓகே அப்புறம் நான் அந்த பக்கமும் போய் எழுதவா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல சன் இருந்துட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவன் கையெடுத்து அவன் கண்ணத்தில் வச்சுட்டு இல்லை வேணாம் போகாத லின், அங்கே போனேன்னா சன் வந்து ரொம்ப ஓவராக இருக்கு, உன்னோட ஸ்கின் எல்லாமே பேர்ன் ஆயிரும், என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஸ்கின் பேர்ன் ஆகுறது எனக்கு பிடிக்கல, நீ அங்கே போகாத அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட நம்ம சன் வந்து கொஞ்சம் ஓவராக குழஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம லின் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கையெடுத்துட்டு நீங்க என்ன இன்னைக்கு பேசினாலும் என்கிட்ட ஒன்றும் உங்க போப்பெல்லாம் வேகாது, நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன் போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல சன் இருந்துட்டு சரி ஓகே நீ கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அங்க போய் என்ன பண்றான்னா இவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஒரு குச்சியில கட்டிட்டு ஒரு கொடி மாதிரி கொண்டு வந்து நம்ம லின் கையில கொடுக்குறான். லின் கையில கொடுத்துட்டு இதை நீ ஆட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு ப்ளீஸ் சார் நீங்க நிஜமாவே லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா, இதை ஆட்டினா சென்னுக்கு எப்படி தெரியும், நம்ம எவ்வளவு பெரிய மரத்துக்கு அடியில இருக்கோம், எப்படி இருந்தாலும் நான் சன் பக்கத்துல போய் தானே ஆகணும் வெளியே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்ல நம்ம சன் இருந்துட்டு சொல்றேன் இதை நான் ஒன்னும் சென்னுக்காண்டி ஆட்ட சொல்லல, இதை வந்து நான் எனக்காண்டி ஆட்ட சொன்னேன், என் மேல உனக்கு கோபம் போற வரைக்கும் இதை நீ இங்க உட்காந்துக்கிட்டே ஆட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கிடைக்கிற கேப் எல்லாமே லின் கிட்ட ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லின் பையனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சன்னும் அங்க இருந்து எந்திரிச்சு போய் அந்த SOS எழுதியிருக்கால அங்க போய் இன்னும் ஏதாவது இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம லின் வந்து அந்த குச்சியை ஊத்து பார்த்துட்டு ப்ளீஸ் சன் இது வந்து உங்க ஷர்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க நம்ம சன்னும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின் இருந்துட்டு ஷர்ட்டை கிழிச்சிட்டீங்க அப்புறம் நைட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்துட்டு அவனை பார்த்து நைட்டுக்கு அதான் நீ இருக்கலடா இன்னதுக்கு ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கியூட்டா சிரிக்கிறான் நம்ம சன் பையன். அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி நைட்டும் ஆயிடுச்சு. நம்ம சன் பையன் அங்கே உட்காந்து ஒரு விஷயத்த பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அவன் சிரிக்கும் போது கண்ணு வந்து செம கியூட்டா இருக்கு சின்னதா. ஏன் இப்படி ரசிக்கிறான்ட்டு பார்த்தா நம்ம லின் பையன் அங்கே உட்காந்து நெருப்பு மூட்டிட்டு இருக்கான். இவங்க கொஞ்சம் வார்மா இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி நெருப்பு மூட்டிட்டு இருக்கான். நெருப்பெல்லாம் மூட்டிட்டு நம்ம லின் வந்து சன் பக்கத்துல போய் உட்கார நம்ம சன் வந்து சொன்ன மாதிரியே அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவன் தான் சொன்னா இல்லையா எதுக்கு ஷர்ட் நான் உன்னையே ஹக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி அவன் அப்படியே நம்ம லின்னை ஹக் பண்ணிட்டு அவனோட ஷோல்டர்ல இவன் ஃபேஸை வச்சுட்டு இப்பதான் வார்மா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் பையன் இதை கேட்டவொடனே செம கியூட்டா சிரிக்கிறான். நம்ம லின் சிரிக்கிறத சன் பார்த்துட்டு நம்ம சன் வந்து என்ன சொல்றான்னா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா, நான் கண் முழிச்சு பார்த்தோன்னே நீ எந்திரிக்காம இருந்த நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன். என்னோட லைஃப்ல நான் இது வரைக்கும் எதுக்குமே பயந்ததே கிடையாது, ஆனா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டோம்னு நினைச்ச உடனேவும் நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம லின் இருந்துட்டு சொல்றா ப்ளீஸ் சன் இப்ப இல்லாட்டி கூட ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம 2 பேர் பிரிஞ்சுதான் ஆகணும், அது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்துட்டு அது எனக்கு புரியுது, ஆனா நான் உன் கூட சேர்ந்து 10 இல்ல 20 இல்ல ஏன் 30 வருஷத்துக்கு மேல நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், இப்படி ஒன்னா ஹாப்பியா வயசானாலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட நம்ம சன் சொல்ல நம்ம சன் வந்து அதை கேட்டுட்டு கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா இதே மாதிரி வயசானாலும் வாழ்வோம், ஆனா நான் உங்ககிட்ட ஹானஸ்டா ஒண்ணு சொல்லவா, நான் வயசாயிட்டானா பாக்குறதுக்கு எப்படி இருப்பேன்ட்டு நீங்க கனவுல கூட கண்டு பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன் வந்து சிரிச்சுட்டு அதை ஏன் கனவுல காணணும், நான் இப்பயே சொல்றேன் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயசாயிடுச்சுன்னா நீ வந்து சால்ட் அண்ட் பெப்பர்ல இருப்ப ஏன் வழுக்க கூட விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட நம்ம சன் சொல்லி விளையாட நம்ம லின் வந்து அவனை அடிச்சுட்டு சன் போதும் நிப்பாட்டிங்க கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் நம்ம சன் கிட்ட லின் சொல்ல அப்ப நம்ம சன் இருந்துட்டு சொல்றான் உனக்கு எவ்வளவு வயசானாலும் நீ பாக்குறதுக்கு அழகாவும் கியூட்டாவும் ஹேண்ட்ஸமாவும் தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் சொல்ல நம்ம லின் இருந்துட்டு அது ஏன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்துட்டு ஏன்னா வயசுங்கிறது ஒரு ஏஜ் மட்டும்தான், பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்கு, எனக்கு நீ எப்பயுமே அழகா தான் தெரிவே அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கிடைக்கிற கேப் எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம லின் இருந்துட்டு நீங்க மறுபடியும் ஸ்வீட்டா பேசுறீங்க பீசன் அப்படிங்கிற மாதிரி லின் சொல்ல சன் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே கியூட்டா ஹக் பண்ணிக்கிறான். அப்படி ஹக் பண்ணவும் நம்ம லின் இருந்துட்டு சொல்றான் ஆமா நம்ம 2 பேரும் எப்பயுமே இப்படி ஒன்னா ஹாப்பியா வாழணும், இந்த ஐலாண்டை விட்டு போனாலும் சரி இங்கேயே செத்தாலும் சரி நம்ம 2 பேரும் ஒன்னா இப்படி ஹாப்பியா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல சன் இருந்துட்டு லின் போதும் இந்த மாதிரி சாகுறத பத்தி எல்லாம் இங்க பேசாத போதும் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு ஏன் நீங்க பயப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி லின் கேட்க சன் இருந்துட்டு இல்லையே நானும் ஒன்னும் பயப்படவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு
சரி அப்பனா என் பேய் வந்துரும்ட்டு பயப்படுறீங்களா இன்னைக்கு நைட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு இல்லப்பா நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இங்க நம்மளுக்கு முன்னாடி இறந்து போனவங்களுக்கு நம்ம கொஞ்சம் மரியாதை பண்ணணும் இல்லையா, அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரிலாம் பேசாத போதும், இது ஒரு அபசகுணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நம்ம சன் சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு சொல்றோம் இந்த தீவை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த தீவுல நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ட்டு சொன்னாங்க, நான் அதை பத்தி சொல்லவா கதையா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து கோஸ்ட்டை பத்தி சொல்லலாம்னு பார்த்தா நம்ம சன் பையன் டக்குன்ட்டு எந்திரிச்சு நின்னுறான். இவன் எந்திரிச்சு நிக்கிறத நம்ம லின் பையன் பார்த்துட்டு என்னாச்சு ஏன் எந்திரிச்சு நின்ட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு ஏன்னா எனக்கு சுச்சு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு ஓ சுச்சு வருதா, நீங்களா போயிருவீங்களா இல்ல நானும் வரணுமா, ஏன்னா அங்க கொஞ்சம் இருட்டா இருக்கு அதனால தான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நானே போய்க்கிறேன் நீங்க பத்திரமா பாத்து இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு ஷோரா தானே சொல்றீங்க நீங்களா போயிருவீங்கல்ல, சரி பாத்து போங்க அங்க சுச்சு போற இடத்துல ரொம்ப டார்க்கா இருக்கு பாத்து போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன் இருந்துட்டு அதெல்லாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அங்க சுச்சு போக போறான். ஆனா அவன் போற இடத்துல பயங்கர இருட்டா இருக்கு. நம்ம சனுக்கு வந்து அள்ளு விட்டுருது. பயந்துகிட்டே ஒரு வழியா சுச்சுவும் போயிடறான். சுச்சு போயிட்டு அப்படியே கீழே பார்த்தா ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு காலில் அப்படியே தள்ளி தள்ளி பார்க்கறான். எலும்பு கூடு, இதை பார்த்தா மனுஷ எலும்பு கூட இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் பையன் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தா ஒரு ஆன்ட்டி மூஞ்சி முன்னாடி லைட்டா அடிச்சு காமிச்சு பேய் மாதிரி அப்படியே காட்டுறாங்க. அதக்கா பார்த்த உடனேவும் நம்ம சன் பையன் ஆண்டு கத்திட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. நம்ம சன் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே வெளியே வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். நம்ம எங்க இருக்கோம், இது என்ன இடம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஏன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேக்குது, டே அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம சன் இருந்துட்டு யாரு அது நம்மள கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா நேத்து நைட்டு நம்ம சன்னை பயன்படுத்தினா அதே ஆண்டி தான் இங்க நின்று நம்ம சன்னை கூப்பிட்டு இருக்காங்க, வா வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. இதை பார்த்தா நம்ம சன்னுக்கு வந்து பயங்கரமான ஷாக். அந்த ஷாக்ல அந்த ஆண்டியை பார்த்துட்டு அப்படியே நிக்க, அந்த ஆண்டி இருந்துட்டு டே இப்போ ஏன்டா என்ன ஷாக்கா பார்த்துட்டு இருக்க, வாடா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு சூடா இருக்கு வா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆண்டி அங்க நம்ம சன்னை கூப்பிட்டு இருக்கு. நம்ம சன் பையன் இன்னும் அந்த ஷாக்லயே ஆண்டியை பார்த்துட்டு இருக்க. அப்ப ஆண்டிக்கு பின்னாடி நம்ம லின் வந்து ஆண்டி ஃபுட் ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டே வரான். நம்ம லின்னும் சன்னை பார்த்துட்டு பீசன் எந்திரிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கூப்பிட்டு நம்ம சன் பையன் குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம லின் பின்னாடி நின்றுட்டு டே யாரா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் இருந்துட்டு ஓ இவங்களா, இவங்க பேர் வந்து ஸ்ரீந்த் ஐலாண்ட்ல இருக்காங்க கொஞ்ச நாளமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, அந்த ஆண்டி இருந்துட்டு டே போதும்டா பேசினது உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு அந்த ஆண்டி கிட்ட நம்ம சன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க பேர் வந்து பீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அந்த ஆண்டி சரி உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல 3 பேருமே உட்காடுறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்ப நம்ம சன் இருந்துட்டு லின் கிட்ட கேட்கறான், டே நிஜமாவே இவங்க ஹியூமன் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம லின் இருந்துட்டு ஆமா இவங்க ஹியூமன் தான், இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கோஸ்ட் எல்லாம் கிடையாது, இந்த தீவுல அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க நம்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த ஆண்டி இருந்துட்டு சரி நீங்க 2 பேரும் எப்படி இந்த தீவுல வந்து மாட்டிக்கிட்டீங்க, இந்த தீவுல மனுஷங்க யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, ஏன் மீன் பிடிக்கிறது கூட போக மாட்டாங்க, நீங்க ஏன் இந்த தீவுல வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, அப்ப நம்ம சன் இருந்துட்டு சரி அந்த எலும்பு கூடு யாருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, அந்த ஆண்டி இருந்து ஓ அந்த எலும்பு கூடா, அந்த எலும்பு கூடு வந்து என்னோட நாய் தான் இருக்கும், என் நாய்க்கு இதே வேலை தான், எப்பயாவது எங்கேயாவது போய் எதையாவது தொலைச்சிட்டு வந்துடுவா, நான் அதை தேடி கண்டுபிடிக்கிறதே என் வேலையா இருக்கு, அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது தான் உங்களை நான் கண்டுபிடிச்சேன், உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆண்டி சொல்ல, இவங்க 2 பேரும் இதை கேட்டுட்டு ஓ ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. அப்படியே 3 பேரும் சாப்பிடலான்ட்டு போனா அந்த ஆண்டி இருந்துட்டு ஏன் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே நீங்க பே பண்ணி ஆகணும் 3000 பாத் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொன்னானே. இதை கேட்டு இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. 2 பேர் சாப்பிடலான்ட்டு ஒரு வாய் எடுத்து வாயில வச்சிருப்பாங்க. இதை கேட்டோன்னே ஷாக்ல என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த ஆண்டி இருந்துட்டு ஆமாப்பா வெறும் 3000 பாத் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, இதுக்கு நம்ம சன்னூர்ல இன்னும் 2 பேர் அந்த ஆண்டியை ஷாக்கா பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆண்டி இருந்துட்டு ஏன்டா இப்படி பாக்குறீங்க, ஒரு மனுஷனா இருந்தா இன்னொரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அதனாலதான் உங்க 2 பேத்துக்கு நான் இந்த அமௌண்ட்ல தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, இதை கேட்ட நம்ம சன்னுக்கும் லின்னுக்கும் இருந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஓகே தேங்க்யூ ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி கிட்ட தேங்க்யூ சொல்ல, அப்ப அந்த ஆண்டி இருந்துட்டு இன்னொரு ஷாக் போடுறாங்க, இது எல்லாத்துக்குமே நீங்க 5000 பாத் தந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, இதை கேட்டோடனே இவங்க 2 பேருக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்ல என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அந்த ஆண்டி இருந்துட்டு ஏன்டா இப்படி ஷாக் மேல ஷாக் ஆகிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன், தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன், போட்டிருக்க ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், இப்போ ஃபுட் எல்லாமே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, நம்ம சன் பையன் இருந்துட்டு அப்ப எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே வேணா நான் இப்பயே கழட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஆண்டி இருந்துட்டு இல்ல நீ ஒன்னும் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வேணாம், இதை நீ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இதை நான் வேறவங்களுக்கும் சேல்ஸ் பண்ண முடியாது, நான் வந்து நல்ல ஃபேப்ரிக்ல தான் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன், நீ இதை வந்து போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, அப்ப நம்ம சன்னூர்ல இருந்துட்டு ஆனா எங்ககிட்ட இப்ப கையில சுத்தமா பணம் இல்ல, அதனாலதான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த ஆண்டி இருந்துட்டு சரி ஓகே டீல் போட்டுக்கலாம், நீங்க வீட்டுக்கு போன அப்புறம் எனக்கு பணம் தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, அப்ப கையில அந்த ஆண்டி கையில ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைல் எடுத்து நம்ம சன் கிட்ட கொடுத்துட்டு இந்த மொபைலை நீ வச்சுக்க, வீட்டுக்கு யாருக்காவது கால் பண்ணு, அப்படி இல்லாட்டி பணம் எடுத்துட்டு வர சொல்லு, கால் பண்ணி யாரையாவது வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி வந்து நம்ம சன் கிட்ட மொபைல் கொடுக்க, நம்ம சன்னும் அந்த மொபைலை வாங்கிக்கிறான். அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லின் இருந்துட்டு சொல்றோம் ஆண்டி 2000 பாத் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, அப்ப நம்ம ஆண்டி இருந்துட்டு இல்ல எனக்கு வந்து 3000 பாத் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்ல, நம்ம லின்னும் சன்னும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சன் வந்து தனியா ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சென்னுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்ட்டு யோசிக்கிறானா இல்ல நம்பரை மறந்துட்டானா என்னன்னு தெரியல. நம்ம சன் பையன் அந்த மொபைலையே அப்படியே பார்த்துட்டே இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம லின் வரான். லின் வந்துட்டு என்னாச்சு சென்னுக்கு கால் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி லின் கேட்க, நம்ம சன் இருந்துட்டு இல்ல நான் உனக்கு கால் பண்ணல, எனக்கு கால் பண்ணணும்னு தோணல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு
ஏன் கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க சன் இருந்துட்டு, ஏன்னா இப்போ அவனுக்கு கால் பண்ணேன்னா நான் வந்து நாளைக்கு காலையில போய் தான் ஆகணும். அங்கே போனேன்னா என்னோட ஒர்க் வந்து ரெடியா எனக்காண்டி காத்துட்டு இருக்கும். உன் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்ல, நம்ம லின்னும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கியூட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சன் வந்து லின் பக்கத்துல போய் நான் உன்னோட தொடையில படுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, லின்னும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம சன் வந்து நம்ம லின்னோட தொடையில அப்படியே படுத்துக்கிட்டு நம்ம சன் கையில தான் அந்த மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைல்ல கியூட்டா ஒரு போட்டோ எடுக்க, அந்த போட்டோ வந்து செம கியூட்டா இருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு 2 பேரும் கியூட்டா அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன நம்ம சன்னும் லின்னும் சேர்ந்துட்டு அவங்களோட அழகான மொமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிற விதமா செம கியூட்டா அந்த பீச் மண்ணில் செம அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேருமேவும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறது என்ன, கையை பிடிச்சிட்டு பீச் மண்ணில் நடந்துக்கிறது என்ன, 2 பேரும் தள்ளி விட்டு விளையாண்டுக்கிறது என்ன, அப்புறம் 2 பேர் பாறையில் உட்காந்துக்கிட்டு கிஸ் பண்றது என்ன, நல்லா சிலு சில்லுண்டு காத்து காதோரமா அந்த அலைகள் சவுண்டு பக்கத்துல இப்படி ஒரு அழகான ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருந்தா கிஸ் பண்ணாமலே இருக்க முடியும். 2 பேரும் செம கியூட்டா அழகா அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியா போகுது. இவங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே ஒவ்வொன்றா அப்படியே பேக்ரவுண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேர் ஹோட்டல்ல மீட் பண்ணிக்கிட்டது, அப்புறம் 2 பேரும் ஒண்ணா படுத்தது, அப்புறம் நம்ம சன் தான் பிரசிடென்ட்னு தெரிஞ்சு நம்ம லின் பையன் அங்க கோச்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாங்காங் ட்ரிப் போய் நம்ம லின்னை சமாதானப்படுத்தது, 2 பேர் கிஸ் பண்ணலான்ட்டு கீழே விழுந்தது, நம்ம லின் பையன் மயங்க போட்டு கீழே விழுக நம்ம சாம் வந்து சன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல நம்ம சன் வந்து லின்னை பார்த்துக்கிட்டது, அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா நம்ம சன்னோட வீட்டில் கிஸ் பண்ணிக்கிட்டது, அப்புறம் நம்ம சன் வந்து நம்ம லின்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டது, அப்புறம் 2 பேர் மவுண்டன் ஹவுஸ் போய் ப்ரப்போஸ் பண்ணது, 2 பேரும் டான்ஸ் ஆடினது, 2 பேரும் ஒண்ணா டின்னர் சாப்பிட்டது, அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்டிமேட் மேட்டர் நடந்தது, அப்புறம் நம்ம லின்னோட அப்பா வீட்டுக்கு போய் நம்ம லின்னை சமாதானப்படுத்தினது, அங்கே உட்காந்து பேசினது, 2 பேரும் அங்கே கிஸ் பண்ணிக்கிட்டது, அப்புறம் கடைசியா நம்ம பாயா சூரியன் கிட்ட நம்ம லின் பேசினது, அப்புறம் நம்ம லின்னும் நம்ம சன்னும் அந்த மவுண்டன் மலை மேல நின்றுக்கிட்டு நான் உன்னோட மில்லியன் கணக்கான வருஷம் கூட ஒண்ணா இருக்கணும்னு நான் சொன்னது, அப்புறம் அங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிட்டது, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து 12th எபிசோட் வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே குட்டி குட்டி மூமெண்ட் எல்லாத்தையுமே இப்படி பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க நம்ம சன்னும் லின்னும் அந்த பாறை மேல உட்காந்து செம சூப்பரா ஹாட் அண்ட் ஸ்பைசி அங்க கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. இந்த கிஸ்ஸோட இங்க நிரந்தரமா என்ன, இது வேற ஸ்பெஷல் எபிசோடும் கூட, ஸ்பெஷல் எபிசோட்ல ஸ்பெஷலா இல்லாட்டி என்ன, அப்படியே அங்க கட் பண்ணிட்டு ரூம்ல பார்த்தா ரூம்ல என்ன மேட்டர் தான், மேட்டர் வந்து செம்ம ஹாட் அண்ட் ஸ்பைசி அங்க நடந்துட்டு இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் போயிட்டே இருக்கு. என்ன இதை காட்டதான் முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு பார்க்கலாம். அங்க செம்ம சூப்பரா போயிட்டே இருக்கு. அங்க அப்படியே கட் பண்ணா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா மார்னிங்ல ஆன்ட்டியை தான் காமிக்கிறாங்க. ஆன்ட்டி வந்து நம்ம சன்லின் ரூம் முன்னாடி போய் நின்றுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க போட் ரெடியா நிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம சன் பையன் கதவை திறந்து குட் மார்னிங் ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, ஆன்ட்டியும் குட் மார்னிங், எங்க நீ மட்டும் வர பேக்கேஜிங்ல பண்ணிட்டீங்களா இல்லையா, பேக்கேஜிங் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கேட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம லின் பையனும் பின்னாடி மெல்ல அப்படியே கதை திறந்துட்டு நடக்க முடியாம அப்படியே பின்னாடி கையை வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். இவன் இந்த மாதிரி நடந்து வந்ததை எனக்கு பார்த்தோன்னேவும் பிக் டால அந்த செகண்ட் எபிசோட்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வரும்போது பின்னாடி கையை வச்சுட்டே போவான் பாருங்க, எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி விடுக்க அதை அப்படியே கட் பண்ணிடலாம், இங்க பார்க்கலாம். அப்ப ஆன்ட்டி இருந்துட்டு டேய் கிளம்புறீங்களா இல்லையா, உங்களுக்காண்டி எவ்வளவு நேரமா அங்க போட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்ல, அப்ப நம்ம சன் இருந்துட்டு இல்ல ஆன்ட்டி நாங்க இங்க இருந்து கிளம்புற மாதிரி ஐடியா இல்லை, இன்னும் 2-3 நாள் இங்கேயே தங்கலான் இருக்கோம், எங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின்னை பார்த்துக்கிட்டே சொல்ல, இதை வந்து அந்த ஆன்ட்டியும் புரிஞ்சுட்டு ஓ நீங்க வந்து நியூ கப்பலா, நைட் எல்லாம் உங்க சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்ல, நம்ம சன்னுக்கும் லின்னுக்கும் கொஞ்சம் ஷாக் ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு நம்ம சன் பையன் இருந்துட்டு என்ன அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்ட்டி கிட்ட கேட்க, அந்த ஆன்ட்டி இருந்துட்டு டேய் நான் மட்டும் இல்லடா அந்த பீச் பக்கம் யார் போனாலும் எல்லாருமே கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்ல, நம்ம சன் இருந்துட்டு ஒருவேளை நாங்க ஆக்டிவா இருந்திருக்கலாம் அதனால அப்படியெல்லாம் சவுண்ட் கேட்டிருக்கோம் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, நம்ம லின் பையன் பட்டுன்ட்டு அடிச்சுட்டு ப்ளீஸ் சன் அமைதியா இருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லின் பையன் ஆன்ட்டி கிட்ட கேட்கறான், ஆன்ட்டி நீங்க ஏதாவது மார்னிங் சவுண்ட் போட்டிங்களா, அந்த சவுண்டால தான் நாங்க 2 பேரும் இவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, ஆன்ட்டி இருந்துட்டு டேய் ஒரு நிமிஷம் நில்லு, நான் ஏதாவது சவுண்ட் போட்டேன்னா நானும் அந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டுமே பண்ணலடா, என் ஹஸ்பண்டே இப்பதான் வந்திருக்காரு, நான் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்ல, நம்ம லின்னு இருந்துட்டு அப்ப சவுண்ட் வந்துச்சே அந்த ரூம்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி பக்கத்து ரூம்ப கைய காமிச்சா, அப்ப ஆன்ட்டி இருந்துட்டு எது அந்த ரூம்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம லின் பையனும் ஆமா அந்த ரூம் தான் எக்ஸாக்டா அதே ரூம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, அந்த ஆன்ட்டி இருந்துட்டு ஓ அந்த ரூம்பா, அந்த ரூம் வந்து என் கசின் தான் தங்கியிருக்கான், இருங்க நான் வேணா அவனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்ல, நம்ம லின் பையன் இருந்துட்டு இல்ல வேணா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆன்ட்டி இருந்துட்டு டே இருங்கடா நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பேர் வந்து சிவ். டேய் சிவ் நான் சொல்றது உனக்கு கேக்குதா, நான் சொல்றது உனக்கு கேட்டுச்சுன்னா முதல்ல வெளியே வா, உனக்காண்டி வெளியே கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து அவங்கள வெல்கம் பண்ண, முதல்ல வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டிங்க நின்று கத்திட்டு இருக்கேன். அங்க இருக்கிற சிவ் இருந்துட்டு என்னால இப்ப வர முடியாது, நான் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்ல, இந்த பக்கம் ஆன்ட்டி இருந்துட்டு மரியாதையே இப்ப நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி அங்க பேசிட்டே இருக்க. அப்போ ஒரு ஆள் வந்து வெளியே வரான் பேண்ட் கட்டிக்கிட்டே, ஏன் இப்ப சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன், என்னால தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் அப்படியே வெளியே வந்து நிக்கிறான். யாருன்ட்டு பார்த்தா நம்ம சென் பையன் தான். சென்னை பார்த்த உடனேவும் நம்ம சன்னுக்கும் லின்னுக்கும் பயங்கரமான ஷாக்கு, அதை விட ஷாக்கு நம்ம சென்னுக்கு.
சென் இருந்துட்டு எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அங்கே ஷாக்காக பார்த்துட்டு இருக்க. நம்ம சன்னெல்லாம் இருந்துட்டு சென் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னும் பார்க்குறான். நம்ம லின் பையன் இருந்துட்டு பிச்சன் நீங்க என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னும் லின்னும் மாற்றி மாற்றி என்னையே பார்த்துட்டு இருக்க. அப்போ கரெக்டாக உள்ள இருந்து ஒரு ஒயிட் கலர் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஒரு ஆள் வரான். டே இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா வெளியே வந்த வாழ நம்ம 2 பேரும் இன்னொரு ரவுண்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து நம்ம சென்னை ஹக் பண்ணிட்டு வா போலாம் போலான்ட்டு இழுத்துட்டு இருக்க. நம்ம சென் பையன் இருந்துட்டு டே கொஞ்சம் அமைதியா இருறாங்க, கொஞ்சம் பாரு அங்கே யார் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் பையன் சொல்ல. அப்போ அந்த ஆள் வந்து பார்க்குறான். யாருன்ட்டு பார்த்தா அந்த ஆள் வந்து நம்ம ஜுலதேஷ் தான். நம்ம ஜுலதேஷ் பையன் அங்கே பார்த்தோன்னேவும் பயங்கரமான ஷாக்கு. அப்படியே ஷாக்கில் அப்படியே 2 பேரும் என்ன பண்ணுறேன்ட்டு தெரியாம நம்ம ஜுலதேஷ் பையன் அப்படியே ஷார்ட்டையும் மூடிக்கிறான். ஷார்ட்டை மூடிட்டு நம்ம ஜுலதேஷ் வந்து நம்ம சென்னை அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியாம 2 பேரும் திரு முழிச்சிட்டு இருக்க. நம்ம சென்னை இருந்துட்டு டே முதல்ல வாட போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சென்னும் நம்ம ஜுலதேஷ் இருந்து போயிடுறாங்க. இங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே ஆன்டி நின்றுட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம சன்னூர் எனக்கு என்ன பண்ணுறேன்ட்டு தெரியாம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு டே இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே கட் பண்ண என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் 4 பேர் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம சென் பையனை பாருங்களேன், சன் பக்கத்தில் இருக்கும்போதே எப்படி கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கான்ட்டு. ஆஃபீஸில் இருக்கும்போது அமைதியாக இருப்போம், இங்கே வந்து பாருங்க எவ்வளோ இதாக இருக்கான்ட்டு. அப்போ நம்ம லின்னு இருந்துட்டு சென் கிட்ட கேட்குறான், சென் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு வருவீங்கன்ட்டு அங்கே சன் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சென் கிட்ட கேட்க. நம்ம சென் இருந்துட்டு அது வந்து அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்ட்டுலாம் எனக்கு தெரியாது, அவர் என்கிட்ட சொன்னது நீங்கள் 2 பேரும் ஹனிமூனுக்கு போறீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு என்கிட்ட சொன்னார், அதனால தான் நானும் சரி நாங்கள் 2 பேர் தனியாக இருக்கலான்ட்டு நாங்கள் 2 பேர் இங்கே ஹனிமூனுக்காண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல. அப்போ நம்ம ஜுலதேஷ் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கேயே வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலதேஷ் வந்து கேட்க. இதை கேட்டு நம்ம லின் இருந்துட்டு ஹலோ நீங்கள் யாருன்ட்டு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து கேட்க. இதை கேட்டு நம்ம ஜுலதேஷ்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நம்ம ஜுலதேஷ் வந்து லின் கையை பிடிச்சிட்டு நெத்தியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு சலீன் என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் ஜுலதேஷ், நான் தாண்டா உன்னோட மென்டர், என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலதேஷ் வந்து நம்ம லின் கிட்ட கேட்க. நம்ம லின் பையன் இருந்துட்டு ஓ ஜுலதேஷ் நீங்க தானே, இது அடையாளமே தெரியல, உங்க செம ஹேண்ட்ஸமா மாறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம ஜுலதேஷ் கிட்ட சொல்ல. நம்ம சென் பையன் நம்ம ஜுலதேஷோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு அவன் வந்து ஜாப்பனீஸ் வந்து அவனுக்கு போர் அடிச்சிருச்சான், அதனால இப்போ அவன் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல. நம்ம ஜுலதேஷும் இருந்துட்டு ஆமா அவர் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம சென்னை இருந்துட்டு சரி நீங்க 2 பேரும் எப்போ ஊருக்கு போற மாதிரி ஐடியா இருக்கு, ஊருக்கு போறதா இருந்தா சொல்லுங்க, நான் போய் எங்க மாமா கிட்ட சொல்றேன், அவர் உங்களை கொண்டு போய் ஊர்ல விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல. நம்ம சன் பையன் என்ன பண்றான்னா நம்ம சன் வந்து நம்ம லின்னோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு நாங்க 2 பேரும் இப்போ ஊருக்கு போற மாதிரி எங்களுக்கு ஐடியாவே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் இங்க தான் தங்கலான் இருக்கோம், எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, அதனால நாங்க 2 பேரும் இங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கோம், நீங்க கொஞ்சம் உங்க வேலையை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும், அதாவது நீங்களும் எந்திரிச்சு போய் தலைங்களா எங்களை தனியா விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல. இதை கேட்ட நம்ம ஜுலதேஷும் நம்ம சென்னும் இருந்துட்டு 2 பேரும் கெக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, விழுந்து சிரிக்கிறாங்க. இதை பார்த்த சன்னுல இருந்துட்டு ஏன்டா இவங்க 2 பேரும் இப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரியாம மாத்தி மூஞ்ச பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஜுலதேஷ் இருந்துட்டு அது நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம சன்னையிலையும் இந்த பக்கம் தான் பார்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம சன்னுல இருந்துட்டு டே எங்கடா கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் பின்னாடியே வந்தா நம்ம சென் வந்து ஒரு இடத்துல நின்றுதோ அங்க கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கையை காமிக்கிறான். எங்க பாக்குறது அப்படிங்கிற மாதிரி சன்னுல நின்று அப்படியே பார்த்தா அவங்க 2 பேத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இவங்க இப்படி பயங்கரமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு காமிச்சா அங்க ஹோல் டீமுமே அங்கதான் இருக்கு. இதை பார்த்து நம்ம சன்னு லின்னு இருந்துட்டு ஷாக்ல அட பாவிகளா, யார்கிட்ட இருந்து தனியா இருக்கணும்னு நினைச்சோமா இப்ப அவங்ககிட்டயே வந்து மாட்டிக்கிட்டோமே, இதுக்கு பேர் தனியாவா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க. அங்க அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் விளையாடுறவங்களை காமிச்சா நம்ம சாமும் நம்ம யோவும் செம சூப்பரா அங்க தண்ணி அடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பேம் பாப்பா அந்த மண்ணுல வீடு கட்டிட்டு நம்ம பிரிம் கிட்ட பிரிம் இந்த மண்ணு வாக்கிலேயே போட்டோ எடுங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல. நம்ம பிரிமும் கியூட்டா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஜுலதேஷும் நம்ம சென்னை இருந்துட்டு இங்க கொஞ்சம் பாருங்களேன் இங்க யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல. இதை பார்த்து நம்ம யோவும் நம்ம பேமும் இருந்துட்டு லின் பக்கத்துல ஓடி வந்து லின் கை பிடிச்சிட்டு டே லின் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா, இதெல்லாம் நியாயமே இல்லடா, எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு நீயும் எங்க கூட வந்திருக்கலாம்ல, செம சூப்பரா ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல. நம்ம யோ இருந்துட்டு சரி ஓகே வந்துட்டு வாடா நம்ம 2 பேர் போய் ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கை பிடிச்சிருக்கேன். ஆனா நம்ம லின் பையனுக்கு போறதுக்கு மனசு இல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம யோ இருந்துட்டு சன் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நேரம் இவனை நாங்க எங்க கூட கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோவும் பேமும் லின்ன பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு ஓடிடுறாங்க. நம்ம சன் பையன் டே பார்த்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஜுலதேஷ் வந்து சென் கிட்ட டே அங்க கொஞ்சம் பாரு அவரையும் கூப்பிடுறா விளையாட போலாம் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலதேஷ் வந்து நம்ம சென் கிட்ட சொல்ல. நம்ம சென்னும் இருந்துட்டு சன் கையை பிடிச்சிட்டு மிஸ்டர் பிரசிடென்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க நம்மளும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம், தண்ணியில விளையாட சூப்பரா இருக்கும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென் பையன் சன் கையை பிடிச்சி எழுதிட்டு அங்க இருந்து குடுகுடுன்ட்டு 3 பேருமே ஓடி போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாருமே பேரா அவங்க பேர் கையை பிடிச்சிட்டு செம சூப்பரா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம சென் பையன் என்ன பண்றானா தண்ணியில வந்துட்டு ஷர்ட்டோட விளையாடுறது, நான் ஷர்ட்டை கழட்டிட்டு விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம சாம் இருந்துட்டு ஏன்டா நார்மலா 6 பேக் வச்சிருக்கிற நீயே ஷர்ட்டை கட்டும் போது சும்மா பலன்ட்டு பழனி படிக்கட் மாதிரி வச்சிருக்கேன், ஏன்டா ஷர்ட்டை கழட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சாம் அங்க ஷர்ட்டை கழட்டிட்டு செம சூப்பரா அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே அவங்க பேர் அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு செம சூப்பரா அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பேம் பிரிம் இவங்க விளையாடுறத பார்த்துட்டு அவங்களும் ஓரளவுக்கு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
இவங்க இப்படி என்ஜாய் பண்ணி விளையாடுறதோட காதல் மன்னன் ஸ்பெஷல் எபிசோட் இங்க ரொம்ப ஸ்பெஷலாவே முடிஞ்சிச்சு. அப்புறம் ஸ்பெஷல் எபிசோட் மட்டும் பாக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல எபிசோட் 1ல இருந்து எபிசோட் 12 வரைக்கும் காதல் மன்னன்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நெக்ஸ்ட் சீரிஸா நம்ம அப்லோட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சீரிஸ்ல பார்க்குறேன். பை.